இன்றைக்கி நம்ம பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கை அளவு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே சும்மா அரை தக்காளி அளவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இது சட்டுன்னு ரெடியாகிற ஒரு டிஃபன். ஒரு அவசரத்துக்கு நம்ம இதை செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா இதில் 2 பிரெட் ஸ்லைஸை நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி அதை பரட்டி விட்டுக்கலாம். அப்போது அந்த எக்கெல்லாம் இன்னொரு சைடும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த இன்னொரு சைடு இருக்க ப்ரெட்டில் லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளிப் பண்ணி போடும் பொழுது பட்டர் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வர்றப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு. இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம், ப்ரெட்டு நழுவாமல். ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதோ திருப்பி நெக்ஸ்ட்டு பக்கமும் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஈஸியான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.